இந்த டங்கையும் மேல இருக்கிற பேலட்டையும் வச்சு குழந்தை வந்து நல்லா இதை ஸ்குவீஸ் பண்றப்போதான் உள்ள இருந்து மில்க் இஜெக்ட் ஆகி பாப்பாக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா பேபினால டங்கை வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ண முடியல அப்படின்னா ஃபீட் என்னதான் பேபி வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாலும் பாப்பாவுக்கு தேவையான மில்க் வந்து கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் டிஃபிகல்ட்டில லேட்ச் பண்றதே பாப்பா கஷ்டமா இருக்கும். ஸோ லேட்சிங் அப்படின்னா அம்மாவோட பிரெஸ்ட் டிஷ்யூ சுத்தி பேபி வந்து வாய் வச்சு இந்த பேலட்டுக்கும் டங்குக்கும் நடுவில் அந்த பிரெஸ்ட் டிஷ்யூ ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறதா லேட்சிங். ஸோ அதுலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஷ்யூஸ் இருக்கும். அதையும் தாண்டி குழந்தை லேட்ச் பண்ண ட்ரை பண்ணாலும் இந்த டங் வந்து டைட்டா இருக்கிறதுனால குழந்தைனால நல்லா ஸ்குவீஸ் பண்ண முடியாது. ஸோ பேபி ரொம்ப நேரம் ஸ்குவீஸ் பண்ண ட்ரை பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா அடிக்வேட்டான மில்க் கிடைக்காது, ஒரு மாதிரி டயர்ட் ஆகி தூங்கிடுவாங்க. அப்படியே இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி குழந்தை கண்டினியூஸா ஃபீட் எடுக்கிறப்போ நாக்கு அந்த டக் டக்குன்னு ஒரு மாதிரி சவுண்டு வரும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாலும் டங் டைனுடைய ஒரு சிம்டமா இருக்கலாம். அது தவிர லேச்சிங் ஒழுங்கா இல்லாததுனால என்ன ஆகும் அப்படின்னா பேபி அந்த ஸ்வாலோ பண்ண ட்ரை பண்றப்போ இந்த மில்கோட சேர்ந்து நிறைய ஏரும் வந்து ஸ்வாலோ பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஏர் உள்ள போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உள்ள நான் ஆல்ரெடி இந்த ஹிக்கப்ஸ் வீடியோல பேசியிருந்தேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உள்ள மில்கோட சேர்ந்து ஏரும் உள்ள போறப்போ ஸ்டொமக் வந்து அதிகமா டிஸ்டன்ட் ஆகும். ஸோ நார்மலா வந்து மில்க் மட்டும் போறப்போ டிஸ்டன்ட் ஆகிறத விட அதிகமா ஏர் போறப்போ ஸ்டொமக் வந்து நல்லா டிஸ்டன்ட் ஆகும். ஸோ வயிற்றுக்குள்ள ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா ஹிக்கப்ஸ் மாதிரியும் வரலாம். அப்படி இல்லைன்னா உள்ள போன மில்க் வந்து வெளியில ரீகரிஸ்ட்ரேட் ஆகி கதக்கிறது ஃப்ரீக்வெண்டா இருக்கும்.